சபரிமலைக்கு 5 பேர் போயிருக்கிறாங்க, அவங்களையும் பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. 22 பேர், 23 பேரை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பச்சை துண்டு போட்டாலே அரெஸ்ட் பண்றாங்க. கேட்டா நான் டெல்டா விவசாயி, டெல்டா பகுதியை சேர்ந்தவன், விவசாயிகளின் தோழன் என்று பச்சை துண்டெல்லாம் போட்டார். வயல்வெளியிலெல்லாம் நடந்தார். எப்படி நடந்தார்னா, ஷூ போட்டுட்டு பரப்புல காங்கிரீட் போட்டு அதன் மேல நடந்து போனார். இவர்தான் விவசாயிகளின் தோழன் என்று சொன்னால் வேடிக்கையாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடைபெறும் போது தனியாக நீதிமன்றம் அமைத்து அவர்களுக்கு உரிய நீதியை நாங்கள் பெண்களுக்கு வழங்குவோம் சொன்னோம். ஆனால் இன்னைக்கு அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஆந்திராவிலிருந்து இங்க வந்தாலும் பாதுகாப்பு இல்லை பெண்கள், வெளிநாட்டிலிருந்து வந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போலியான அரசு, ஒரு பொய்யான அரசு, ஒரு மக்கள் விரோத அரசு நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும்.